இது வரைக்கும் வரலாறுல எந்த ஒரு எலெக்ஷன்லயுமே அந்த கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டு பார்த்திருப்பீங்க. பொதுமக்கள் தாய்மார்கள் என் புள்ள நிக்குது எலெக்ஷன்ல, என் விஜய் எலெக்ஷன்ல நிக்குது, அவருக்கு நான் ஓட்டு போடுவோம் விசில் சின்னத்துல. இன்று இல்லையா என்று விலை மாற்றம் தாய்மார்கள் தொடர்ந்து பாக்குறோம். உங்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் அது ஓடிட்டு இருக்கிறது புரியுது. யாராவது ஒருத்தர் டவுட் இருந்தா சொல்றேன், இவங்க கிட்ட இன்னும் ஒரு டேர்ம் கொடுத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல நம்ம தலைமுறையா அழிஞ்சிடும். தாவே கதையை ஓட்டு போடணும். சரிப்பா, திமுக சரியில்லை, எல்லாருக்கும் தான் தெரியும். ரகசியமா புரிஞ்சு கண்டுபிடிச்சது இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஏன் தாவே ஓட்டு போடணும்? இவ்வளவு வருஷம் அரசியல்வாதி ஆண்டாங்கல்ல, இந்த ஒரு வாட்டி முதல் வாட்டியா ஒரு மனுஷன் உங்க வீட்டு மகனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மாற்றம்னா என்ன, ஆட்சினா என்ன, பாதுகாப்புனா என்னன்றத புரிஞ்சுவீங்க. தாவேக்கா ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்பம் மட்டும் நடத்துற கட்சி இல்ல, எல்லா குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நடத்துற கட்சி. அதனால இது குடும்ப கட்சி. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வரி வாங்கி நம்ம பணத்துல ஒழுங்கா செய்ய முடியாத சேவையை 33 வருஷமா ஒவ்வொருத்தரும் உழைச்ச காசுல, திருநெல்வேலியில வாங்கப்பா, உழைச்ச காசுல, ஆட்டோ டிரைவர் அவர் சம்பாதியத்துல, எங்க அண்ணா அவர் சம்பாதியத்துல, ஒரு பெட்டி கடைக்காரர் அவர் சம்பாதியத்துல மிச்சப்படுத்தி இத்தனை வருஷமா விலையில்லா விருந்தகங்கள், மருந்தகங்கள், படிப்பகங்கள், கல்வி கூடங்கள், உறுப்பு தானத்துல இருந்து ரத்த தானம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம என் மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சம்பாதிச்சு வரைக்கும் தூக்கி போட்டு வாடா, என் மக்களுக்காக இறங்கணும் ஒரு தலைமை இறங்கலாம்ல. இப்படி ஒரு தலைவன் கூட நிக்கிறது வரலாறு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம